500 ஃபேமிலி குடும்பம் இதில் வந்து விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. அவர் 400-500 கிணறு இருக்குது. எல்லாத்தையும் வந்து வண்டி கொண்டாந்து விட்டு எந்த ஒரு முன் அறிவிப்பும் கிடையாம எல்லாம் விட்டு தரமட்டமாகி இது பண்ணிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 1000கணக்கான போலீஸ் உள்ள வேலை செய்கிறாங்க. எல்லாம் வண்டி உண்டான ஒவ்வொரு அட்ட டைம்லைங்க விடியால் 4 மணிக்கு 5 மணிக்கு மேலே அட்ட டைமில் தூங்கி எழுந்திரிச்சு பார்த்தா எல்லா வண்டிகளும் அந்த நேரத்தில் நிற்கிறத விட்டு நிறவுறாங்க. எந்த ஒரு இதுவும் கேட்குறாங்க, பதில் சொல்ல மாட்டேறாங்க. கேட்டால் நீ நீர்பிடிப்பு பகுதி அப்படி நீர்பிடிப்பு பகுதி இங்கே கிடையாதுங்க, அது அங்கே தாங்க இருக்குது. 850 ஏக்கர் அந்த காலத்துலேருந்து இதை சர்வே பண்ணி கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்ன இப்படி பண்ணுறீங்க? இதுக்கு வந்து நாங்கள் வந்து வாழ்ந்து கொண்டது நீங்கள் அரசாங்கம் தாங்க பட்டா போட்டு தரணும். ஒன்றும் இல்லை, நீங்கள் ஒரு ஸ்கூலில் படிக்க போனால் என் பையனை கொண்டு போய் நான் ஸ்கூலில் சேர்த்துறேன்னா இது அப்பா யாரானு என்ன கேட்கறான். நான் தானே இந்த பிள்ளை அப்பண்டான்னா அவன் நம்ப மாட்டேங்கிறான். நீ அப்பங்கிறது என்னடா ஆச்சு, நீ போய் கவர்மெண்ட்ல சர்டிஃபிகேட் வாங்கிட்டாடாங்கிறான், பர்த் சர்டிஃபிகேட் வாங்கிட்டாங்கிறான். ஒரு சின்ன பையனை ஸ்கூல்ல சேர்த்தது பர்த் சர்டிஃபிகேட் கேட்கறான். நான் தான் அப்பங்கிறது அவன் கேட்கறான். இப்போ நாங்கள் காலங்காலமாக இங்கே விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம்னா நீங்கள் தாங்க பட்டா போட்டு தரணும், கவர்மெண்ட் தான் எங்களுக்கு பட்டா கொடுக்கணும். அதை விட்டுட்டு உங்கள்கிட்ட பட்டா இருக்குதா நான் காலங்காலமாக விவசாயம் பண்ணுறேன்